Hi students, this is Govindraj from Tripur. Welcome to our video. அன்பான மாணவ செல்வங்களே, இன்னைக்கு நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் ஃபஸ்ட் மிட் டெர்ம் டெஸ்ட் 2024 டைம் டேபிள் தான் பார்க்க போகிறோம். எல்லோரும் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருந்தோம் எப்போ ஃபஸ்ட் மிட் டெர்ம் நமக்கு ஸ்டார்ட் ஆகும்போது சொல்லிட்டு. ஸோ இந்த டைம் டேபிள் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டோட டைம் டேபிளும் மற்றும் பார்த்திங்கன்னா ஒன் மோர் டைம் டேபிள் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டேட் எக்ஸாக்டாக நமக்கு நெக்ஸ்ட் வீக்கில் ஸ்டார்ட் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த டைம் டேபிளை நீங்கள் பார்த்தீங்கன்னா மாடலாக வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இதில் கம்பேரிசன் பண்ணுவோம் +1 +2க்கான டைம் டேபிள். ஸோ 30 அன்னைக்கு டியூஸ்டே பார்த்தீங்கன்னா +1 மார்னிங் பார்த்தீங்கன்னா மேத்ஸ், ஜுவாலஜி, காமர்ஸ், மைக்ரோபயாலஜி, டெக்ஸ்டைல், ட்ரெஸ்ஸிங், அதே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டிசைனிங், அக்ரிகல்ச்சர், சயின்ஸு, நர்சிங்லாம் ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3rd and 4th விட +2க்கு பயாலஜி. ஸோ பார்த்தீங்கன்னா மோர் ஆர் லெஸ் அதே கேட்டகரியில். ஆஃப்டர்நூன் பார்த்தா 5, 6 11க்கு தமிழ், ஹிந்தி, அரபிக், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சான்ஸ்கிரிட், அதில் அதர் லாங்குவேஜ் கம்பேர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா +2க்கு 7th 8th விட பார்த்தீங்கன்னா இதில் நம்ம மென்ஷன் பண்ணிக்கிற மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸு, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், அட்வான்ஸ் லாங்குவேஜ், தமிழ், நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ண பார்த்தீங்கன்னா ஹோம் சயின்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. இது 30 அன்னைக்கு. 31 வெனஸ்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா +1 ஃபஸ்ட் 2 போய்ட்டு கெமிஸ்ட்ரி, அக்கௌண்ட்ஸ், ஜாகிரஃபி இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா +2 கம்பேரிசன் ஃபிசிக்ஸ், எக்கனாமிக்ஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கில் சப்ஜெக்ட் இருக்குது. அதே மாதிரி ஆஃப்டர்நூன் 31st வெனஸ்டே ஆஃப்டர்நூன் 11th இங்கிலீஷ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 7th and 8th போய்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ், அரபிக், ஃப்ரெஞ்சு, இது பார்த்து சான்ஸ்கிரிட் கம்பேர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபஸ்ட் அன்னைக்கு தட் மீன்ஸ் தேர்ஸ்டே அன்னைக்கு பயாலஜி, பாட்டனி, ஹிஸ்ட்ரி, பிஸ்னஸ், மேத்ஸு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 11th ஃபஸ்ட் 2 போய்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கம்பேரிசன் பண்ண +2க்கு மேத்ஸு, ஜுவாலஜி, காமர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா 11th பார்த்தீங்கன்னா சயின்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்பேர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே 7th and போய்ட்டு இங்கிலீஷ். அதுக்கப்புறம் பார்த்தா ஃப்ரைடே மார்னிங் எந்த சப்ஜெக்ட்டும் கிடையாது. பார்த்தீங்கன்னா +1 +2க்கு ஆஃப்டர்நூன் பார்த்தா ஃபிசிக்ஸ், எக்கனாமிக்ஸ், பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கில், அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி, அக்கௌண்ட்ஸ், ஜாகிரஃபி. ஸோ இதில் உங்களோட சப்ஜெக்ட் எந்தெந்த பார்த்தீங்கன்னா எப்போ இருக்குன்னு சொல்கிறோம் டேட் மட்டும் மென்ஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சில டிஸ்ட்ரிக்டில் ஆர்டர் நமக்கு மாறி வரலாம். தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரின்னு சொல்லி ஆர்டர் மாறி வரலாம். ஸோ 30 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது ஒரு நல்ல செய்தி. ஏன்னா 1 வீக் தான் இருக்குது, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 6 to 8 டைம் டேபிள் பாருங்கள். 6 to 8 சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 31st ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ 7th 9th பார்த்தீங்கன்னா மார்னிங் 7th 9th அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மார்னிங் கம்பேரிசன் பண்ணும்போது ஃபஸ்ட் 2 பீரியட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 6th to 8th 6th 8th 10th 3rd and 4th பீரியட். அப்போ தமிழ், மேத்ஸ், ஆஃப்டர்நூன் மேத்ஸு, தமிழ் கம்பேர் பண்ணேன். தேர்ஸ்டே இங்கிலீஷும் சயின்ஸும், அதே மாதிரி ஆஃப்டர்நூன் சயின்ஸு, இங்கிலீஷும். ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா சோசியல் சயின்ஸு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் எதுவுமே கிடையாது. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் 10th நம்ம இதில் கம்பேரிசன் பண்ணும்போது வெனஸ்டே மார்னிங் பார்த்தீங்கன்னா 3rd and 4th பீரியட் மேத்ஸ் இருக்குது. ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 பீரியட் தமிழ் இருக்குது. தேர்ஸ்டே பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா மார்னிங் கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 10th சயின்ஸு, ஆஃப்டர்நூன் இங்கிலீஷ் இருக்குது. ஃப்ரைடே மார்னிங்கே பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா 3rd and 4th சோசியல் சயின்ஸ் இருக்குது. ஸோ 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் இது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஒன் மோர் டைம் டேபிள். இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது சிலபஸ்ஸு. ஸோ மேக்ஸிமம் தமிழ் என்னென்ன சப்ஜெக்ட் என்னென்ன சிலபஸ் பார்த்தா போர்ஷன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படியே ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா +2க்கும் +1க்கான சிலபஸ் அந்த ஸ்டூடெண்ட் அதாவது அந்த டிஸ்ட்ரிக்டான சிலபஸ். ஸோ மேக்ஸிமம் மோர் ஆர் லெஸ் இதே மாதிரி தான் உங்களுக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கேன். அடுத்து நம்ம கம்பேரிசன் பண்ணுவோம் ஒன் மோர் டிஸ்ட்ரிக்டோட டைம் டேபிள். இது 6 to 10th மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை ஸ்டார்ட் ஆகுது, மீன்ஸ் வெனஸ்டே ஸ்டார்ட் ஆகுது. 6th 7th 8th மார்னிங் 2 பீரியடும், 9th 10th பார்த்தீங்கன்னா மார்னிங் 3rd and 4th பீரியட் கம்பேர் பண்ணாங்க. ஸோ முதல்ல 10th 10 பாருங்கள். இந்த டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட்டு மேத்ஸு, அதுக்கப்புறம் தமிழ், அதுக்கப்புறம் இப்போ தேர்ஸ்டே பார்த்தீங்கன்னா சயின்ஸு, ஆஃப்டர்நூன் இங்கிலீஷ், எஸ்எஸ் லாஸ்ட்டாக வச்சுருக்காங்க. மற்ற கிளாஸ்க்கு இதே டைம் டேபிள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் ஒவ்வொரு மாதிரி டைம். ஏன்னா பார்த்தீங்கன்னா காமன் ஃபஸ்ட் மிட் டெர்ம் டைம் டேபிள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடையாது. ஆனால் டேட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் வரைக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த டேட் வச்சு நீங்கள் எக்ஸாக்டாக கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். போர்ஷன்ஸ் மோர் ஆர் லெஸ் இதே போர்ஷன்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ 10th +1 +2 ஸ்டூடெண்ட் இதில் இருக்கிற டைம் டேபிள் படி 30 டியூஸ்டேவை மென்ஷன் பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். 1 வீக் தான் இருக்குது. உங்களுக்கு ஃபஸ்ட் மிட் டெர்ம்க்கு நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் எல்லா கேட்டகரிக்குமே வீடியோ அப்லோட் பண்ண ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், மாடல் கொஸ்டின் பேப்பர், 10th +1 +2 எல்லா ஸ்டூடெண்ட்டும் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கங்க. கண்டிப்பாக இந்த டைம் டேபிள் உங்களுக்கு வந்துருச்சுப்பா. இனி டைம் கிடையாது, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் மிட் டெர்ம் நம்ம ஃபஸ்ட்டு பப்ளிக்கான ஒரு முன்னோட்டமாகவே எழுதுங்க. ஸோ அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எழுதுனா தான் ஃபஸ்ட் மிட் டெர்ம்ன்றது நமக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோட்டேலி சிலபஸில் 70% சிலபஸ் வந்துடும். ஸோ அதனால் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா எழுதுங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் டு ஸ்கோர் ஹை மார்க்ஸ் இந்த ஃபஸ்ட் மிட் டெர்ம் எக்ஸாமினேஷன். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.